நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் இருக்கும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் எவ்வளவு வேண்டினாலும் எதுவும் நடக்காத நேரம். அந்த நேரத்துல நம்ம மனசுல ஒரு கேள்வி மட்டும்தான் ஓடும். என்னடா, நான் தவறா பண்றேனா? ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது? நீங்க கவனிச்சு பார்த்திருக்கிறீர்களா? நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட அமைதி இருக்கும். அந்த அமைதி தண்டனையா இல்ல தயாரிப்பா? இதுக்கான பதில் ஒரு பழைய புராண சம்பவத்துல இருக்கு. ஆனா அந்த சம்பவம் உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றிடும். இந்த காணொளிய முழுமையாக பாருங்க. உங்க வாழ்க்கையினுடைய பல ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்க. வாங்க இந்த கதைக்குள்ள மெதுவா போகலாம். காவியமும் அதிசயங்களும் ரகசியங்களும் நிறைந்தது பஞ்சமித்ரனின் கதைகள். போகலாம். முன்னொரு காலத்துல ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. அதன் அருகில் ஒரு பழமையான ஆசிரமம். காற்று கூட மெதுவாக வீசும். அவ்வளவு அமைதி. அந்த ஆசிரமத்தில் ஒரு முனிவர் வாழ்ந்தார். அவரை எல்லோரும் காலத்தை புரிந்தவர்னு அழைப்பாங்க. ஏன்னா யாராவது அவரை சந்திச்சா அவரோட வாழ்க்கை பாதை மாறிடும். ஒரு மாலை நேரம், சூரியன் மறைய ஆரம்பிச்ச நேரம், ஒரு இளைஞன் அந்த ஆசிரமத்துக்குள் நடந்து வந்தான். அவன் காலடி சத்தமே அவன் மனசு எவ்வளவு சோர்ந்து இருக்கு என்று சொன்னது. அவன் முனிவரிடம் வந்து ஒரு நிமிஷம் பேசாம நின்றான். அதுக்கப்புறம் அவன் கண்களில் நீர் திரண்டு மெதுவா சொன்னான், முனிவரே, நான் முயற்சி செய்கிறேன். நான் நல்லவனாக இருக்க முயற்சி செய்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில எதுவும் சரியாக போகல. நான் நினைச்சது எதுவும் நடக்கல. நான் எதிர்பார்த்தது எதுவும் எனக்கு கிடைக்கல. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம்? அவன் கேட்ட அந்த கேள்வி அவனோட கேள்வி மட்டுமா? இல்லைங்க, நம்ம எல்லோரோட கேள்வியும் தான். நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு விஷயம் நிச்சயம். நீங்களும் இதே கேள்வி கேட்டு இருக்கிறீர்களா, இல்ல இப்ப கேட்குறீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். முனிவர் அவனை அமைதியாக பார்த்தார். அந்த பார்வை நேரா அவன் மனசுக்குள்ள போயிடுச்சு. அவர் சொன்னார், நீ உண்மையா பதில் தெரிஞ்சுக்கணுமா? இளைஞன் உடனடியா தலைய ஆட்டினான். முனிவர் எழுந்து அவனை கூட்டிக்கிட்டு ஆசிரமத்துக்கு பின்னால உள்ள ஒரு விரிச்சோடிய நிலத்துக்கு போனாங்க. முனிவர் அவனிடம் ஒரு விதையை கொடுத்து ஒரு மண்ணை சுட்டி காட்டி சொன்னார், இங்க இந்த விதையை நடு. அதை தினமும் கவனிச்சு வா. நீ தேடுற பதில் இதுல தான் இருக்கு. அந்த இளைஞன் அதை ஒரு சின்ன வேலைன்னு லேசா நினைச்சான். ஆனா அவனுக்கு தெரியாது, அவன் வாழ்க்கை மாற போறது இங்க இருந்துதான். முதல் நாள் அவன் தண்ணீர் ஊற்றினான். 2வது நாள் மீண்டும் வந்தான். 3வது நாள் அவன் எதிர்பார்த்தான், இன்னைக்கு முளைக்குமா. ஆனா எதுவும் இல்லை. நாட்கள் கடந்தது, வாரங்கள் கடந்தது, மண் மட்டும் மாறவே இல்லை. அவன் மனசுல மெதுவா ஒரு சத்தம், இதுல எதுவுமே வராதா? என்னுடைய நேரம் வீணாய் கொண்டிருக்கிறதா? நான் தவறு செய்கிறேனா? இல்ல நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேனா? இப்படின்னு பல கேள்வி அவன் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இங்க உங்களுக்கான ஒரு கேள்வி. வாழ்க்கையில எதுக்காக முயற்சி செஞ்சு எதுவும் நடக்கலன்னு தோணும் நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்காக காத்திருப்பீங்களா, இல்ல இது நடக்காதுன்னு விட்டுடுவீங்களா? உங்க பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். அவன் ஒரு முடிவை எடுத்தான். என்னன்னு நினைக்கிறீங்க? முனிவர் நம்ம கிட்ட ஒரு விதை கொடுத்திருக்காரு. இது வளருமா வளராதான்னு நான் சந்தேகப்படக்கூடாது. முனிவர் சொன்ன வார்த்தையை நான் முழுமையா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை கைவிடாம தினமும் அந்த இடத்துக்கு வந்து தண்ணீர் ஊற்றி அதை பார்த்து கொண்டு வந்தான். ஒரு காலையில மழை நின்று சூரியன் உதிக்க நேரம். அவன் வழக்கம் போல வந்தான். அவன் பார்வை திடீர்னு நின்றுடுச்சு. மண்ணை கிழித்து ஒரு சின்ன பச்சை முளை வெளியே வந்தது. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். பல நாட்களா காத்திருந்தோம், இப்போ ஒரு சின்ன முளை வந்திருக்கு அப்படின்னு. பல நாட்களுக்கு பிறகு அந்த முளை வேகமா வளர ஆரம்பிச்சது.
நாள் 2 நாள் சில நாட்களிலேயே அது உயரமா வளர ஆரம்பிச்சது. அவன் ஓடி போய் முனிவரிடம் கேட்டான், இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு நாள் எதுவுமே இல்லை, இப்ப இவ்வளவு வேகமா வளருதுன்னு. முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இது மூங்கில் விதை. முதல் சில வருடம் அது வெளியே வராது. அது கீழே வேர்களை வளர்க்கும். வலுவான அடிப்படை இல்லாமல் உயரம் நிலைக்காது. நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நீ காத்திருந்த நேரம் வீணா போகவில்லை, அது உன்னை உருவாக்கி கொண்டிருந்தது. உன் நேரம் வந்ததும் நீ வேகமாக உயர்வாய். தாமதம் என்பது தோல்வி இல்லை, அது தயார் செய்யும் காலம். நீ காத்திருக்கிற நேரம் கடவுள் அமைதியா உன்னை உருவாக்குகிற நேரம். அந்த நேரத்தை நம்பு. இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? காத்திருக்கிற விதையா இல்ல உயர போற மரமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது போல வாழ்க்கையை புரிய வைக்கும் கதைகளுக்காக நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.